எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். 2000 ஆண்டுகால இலக்கிய வரலாறு தமிழுக்கு உண்டு. 2000 ஆண்டுகால இலக்கிய வரலாற்றில் விமர்சகர்கள், திறனாய்வாளர்கள், சான்றோர்கள், புலவர் பெருமக்கள், ஆண்டோர்கள், கற்றறிந்தோர், கேட்டோர், வாசகர் என அனைவரும் மகாகவி என்று ஏற்றுக்கொண்டது இருவரை மட்டும்தான். 2000 ஆண்டுகால தமிழ் இலக்கிய வரலாற்றில் இருவரை மட்டும்தான் மகாகவி என்னும் அடைமொழியால் சிறப்பிக்கிறோம். ஒன்று மகாகவி கவிச்சக்கரவர்த்தி கம்பன், இன்னொன்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இந்த இருவர்தான் தமிழில் மகாகவிகள் என்று கொண்டாடப்படுகிறார்கள். பாரதிக்கு உலகெங்கிலும் மன்றங்கள், சங்கங்கள் இருப்பது போலவே உலகெங்கிலும் கம்பனுக்கு கழகங்கள் உண்டு. கம்பன் கழகங்களின் வரலாற்றை, கம்பனுக்கு தொண்டு செய்த பெருமக்களின் பற்றியெல்லாம் பேசுவதற்கு காலம் அனுமதிக்காது என்பது எனக்கு தெரியும். ஆனால் குறிப்பிட்ட ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லால்குடியில், அதுவும் என்னுடைய பழமையான பெயர் திருத்தவக்குடி, திருத்தவத்துறை, திருத்தவத்துறை என்ற ஒரு பெயரால் அறியப்படும் லால்குடியில் நீங்கள் எல்லாம் செய்த தவத்தின் பயனாக இன்றைக்கு கம்பன் கழகம் தொடங்கி இருக்கிறது. நான் தனிப்பட்ட ஒருவர் இருவர் பெயரை சொல்லி குறிப்பிட விரும்பவில்லை. இந்த அரங்கில் கூடியிருக்கிற, இதற்கு பங்களித்த, இன்றைக்கு வந்திருக்கிற, பங்களித்து வராமல் இருக்கிற, வராமல் இருந்தாலும் பங்களிக்காமல் இருக்கிறோமே என்று எங்கோ இருந்து வருந்துகிற எல்லாரையும் இணைத்து சொல்லுகிறேன். அனைவரது திருத்தவத்தால் இன்றைக்கு கம்பன் கழகம் லால்குடியில் துவங்கியிருக்கிறது. இதற்கு முதல் விதையிட்ட புதுக்கோட்டை கழகத்தினுடைய செயலாளர், என் அன்புக்குரிய நண்பர் சகோதரர் திரு சம்பத்குமார் அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்தையும் காணிக்கையாக்குகிறேன். ஏனென்றால் தான் வெல்வது, தான் புகழ் பெறுவது, தான் உயர்வதை மட்டுமே கடினமாக கொண்டு வந்து வாழ்கிற ஒரு காலத்தில் பிறரும் உயர வேண்டும், பிறரும் வளர வேண்டும், பிறரும் புகழ் பெற வேண்டும் என்று எண்ணுகிற அந்த மனப்பாங்கிற்காகவே சம்பத்குமாருக்கு மீண்டும் என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் முதல் விதை இட்டதனை தொடர்ந்து 25 நாட்களுக்குள் இவ்வளவு பெரும் சிறப்பாக பெருமக்கள் கூடி ஒரு கம்பன் கழகம் தொடங்கப்பட்டிருக்கிறது என்றால், நான் வரலாற்றில் பின்னோக்கி யோசித்து பார்க்கிறேன். இவ்வளவு சிறப்பான தொடக்க விழாவை எந்த கம்பன் கழகமும் கண்டிருக்காதோ என்று கருதும் அளவுக்கு இதை நீங்கள் நடத்தியிருக்கிறீர்கள். பெரியோர்களே, நண்பர்களே, சம்பத்குமார் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார். கம்பனின் காப்பியம் சமயம் கடந்தது. கம்பனின் காப்பியம் தேசிய எல்லைகளை கடந்தது, சாதி கடந்தது, மதம் கடந்தது. இதற்காக யார் யாரெல்லாம் கடந்த காலத்தில் உழைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், நாவலர் சோமசுந்தர பாரதியார், டி.என். சேஷாசலம், பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தன், திருமுருக கிருபானந்த வாரியார், பி.சி. ஆச்சாரியா, ராஜாஜி என்று மரியாதையோடு அழைக்கப்பட்ட ராஜகோபாலாச்சாரி, பேராசிரியர் வாசுவ மாணிக்கம், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், வாவேசு ஐயர், உங்கள் மண்ணில் பிறந்த புலவர் கீரன், நீதியரசர் மூமு இஸ்மாயில், அருமைத்தோழர் ஜீவானந்தம், அன்றைய ஜனசக்தி பத்திரிகையின் ஆசிரியராக இருந்து கம்பனையும் மில்டனையும் இணைத்து தமிழில் முதல் ஒப்பிலக்கணத்தை எழுதிய டாக்டர் எஸ்.ஆர்.கே, கம்பன் அடிப்பொடி சாவண்ணா கணேசன், கவியரசு கண்ணதாசன், ரசிகமணி டி.கே.சி, வைமு கோபாலகிருஷ்ண ஐயங்கார், பி.ஜி. கருத்திருமன், ஆ. சீனிவாசராகவன், கோதண்டராகம கவுண்டர், மதுரை ஜெகவீர பாண்டியனார், மு. ராகவ ஐயங்கார், கீவா ஜெகநாதன், வேலூர் கந்தசாமி முதலியார், ஜஸ்டிஸ் மகாராஜர், பேராசிரியர் ராதாகிருஷ்ணன்,
என்று கம்பனுக்கும் தமிழுக்கும் தொண்டாற்றிய பெருமக்களின் பட்டியலில் லால்குடியும் இடம்பெறப் போகிறது என்கிற பெரும் மகிழ்ச்சியும் பெருமிதத்தோடும் இந்த தொடக்க விழாவில் கம்பனின் புகழை நாம் பாடுகிறோம். நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு சிறிய அரிய செய்தியை முன்னுரையாக சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்தில் ஒரு ராமாயணம் இல்லை. குழந்தைகள் சத்தமிடுவதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. குழந்தைகள் பேசுவதை கொண்டாடுவதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. குழந்தைகளுக்கு முழு சுதந்திரம் உண்டு. குழந்தைகள் குழந்தைகளாகவே இருக்கட்டும். பெரியவர்கள் குழந்தைகளாக இல்லாமல் இருந்தால் மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி. ஒரு ராமாயணம் 2 ராமாயணம் இந்த உலகத்தில் இல்லை. 300 ராமாயணங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. உலகின் பெரும்பான்மையான மொழிகளில் ராமாயணம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் முதலில் ராமாயணத்தை எழுதிய பெருமை வால்மீகிக்கு தான் உண்டு. அவர்தான் வடமொழியில் முதன்முறையாக ராமாயணம் என்கிற காப்பியத்தை, இதிகாசத்தை எழுதினார். அவர் எழுதியதற்கு பிறகுதான் அந்த மூல காப்பியத்தை தொடர்ந்து இந்திய மொழிகளில் ராமாயணம் எழுதப்பட்டிருக்கிறது. பிற மொழிகளில் ராமாயணம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நீண்ட பட்டியலுக்குள் நான் போக விரும்பவில்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், உலகத்தில் திபெத், லாவோஸ், கம்போடியா, இந்தோனேசியா, தாய்லாந்து, பர்மா என்று உலகின் பல நாடுகளையும் உள்ளடக்கி, இந்தியாவையும் உள்ளடக்கி, இந்திய மொழிகளையும் உள்ளடக்கி உலகில் இதுவரை எழுதப்பட்ட ராமாயணங்களின் எண்ணிக்கை 300. 300ம் வெவ்வேறு விதமான காலச்சூழலில் வெவ்வேறு விதமாக எழுதப்பட்டவை. ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நீங்கள் வியந்து போவீர்கள். ஒரு ராமாயணத்தில், இந்த 300 ராமாயணங்களில் ஒரு ராமாயணத்தில் சீதையே கிடையாது. சீதையே இல்லாமல் எப்படி ராமாயணம் என்று கேட்டால், எழுதியவர்கள் பௌத்தர்கள். அது பௌத்த ராமாயணம். பௌத்த மரபுப்படி ராமன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதை அதை எழுதியவர் விரும்பவில்லை. எனவே அந்த கதையில் சீதைக்கு இடமே இல்லை. அப்படி ஒரு ராமாயணம் இருக்கிறது. இன்னொரு ராமாயணம் இருக்கிறது. அந்த ராமாயணத்தில் சீதை ராவணனின் மகள் என்று சொல்லப்படுகிறது. எழுதியவருக்கு ராவணனின் மீது என்ன கோபம் என்று தெரியவில்லை. பிறன்மனையை விரும்பினான் என்கிற ஒரு குற்றம் போதாது என்று அவளே பெற்ற மகளும் என்று எழுதி வைத்ததும் நடந்திருக்கிறது. இப்படி 300 விதமான ராமாயணங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பக்கத்தில் இருக்கிற மலையாளத்திலே எழுத்தச்சன் எழுதியிருக்கிறார். கன்னட மொழியிலே குயம்பு எழுதியிருக்கிறார். வங்க மொழியிலே கீர்த்திபாசு தோசா எழுதியிருக்கிறார். ஹிந்தியிலே துளசிதாசர் எழுதியிருக்கிறார். இந்தியாவின் எல்லா மொழிகளிலும் ராமாயணம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்தியாவிற்கு வெளியேயும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அனைத்தும் முதல் நூலான வான்மீகி ராமாயணத்தை மையமாக வைத்து, முதல் நூலாக வைத்து எழுதப்பட்டவை. பெரும்பான்மையான ராமாயணங்கள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டவை. ஆனால் தமிழில் மகாகவி என்று நாம் போட்டுகிற கவிச்சக்கரவர்த்தி கம்பன் எழுதிய ராமகாதைக்கும் பிற ராமாயணங்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வேறுபாடு, கம்பன் ராமாயணத்தை வெறுமனே வடமொழியிலே இருந்து தமிழில் மொழிபெயர்க்கவில்லை. இட் இஸ் நாட் அ டிரான்ஸ்லேஷன், இட் இஸ் அ டிரான்ஸ்கிரியேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். அது மொழிபெயர்ப்பு அல்ல, மொழி ஆக்கம் என்று சொல்லுகிறார்கள். மூல காப்பியத்தில் இருந்து தமிழுக்கு அதை மாற்றியதன் போதும் கம்பன் ஒரு மகத்தான சாதனை செய்தான், மறந்து விடாதீர்கள். உலகில் வேறு எந்த மொழி காப்பியத்திற்கும் இல்லாத, வேறு எந்த மொழியிலும் எழுதப்பட்ட காப்பிய ராமாயணத்திற்கும் கதைக்கும் இல்லாத தனித்துவமான புகழையும் அந்தஸ்தையும் தன் கருப்பொருளால், கற்பனையால் உலகத்தில் வேறு எந்த எழுத்து பிரதிக்கும் இல்லாத புகழை கம்பன் தமிழுக்கு தேடி தந்தான். இதை என் வார்த்தைகளில் சொல்வதை விடவும், தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முதல் ஆஸ்தான கவிஞராக ஒருவர் இருந்தார், கண்ணதாசனுக்கு முன்பு.
அவர் பெயர் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை. நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்பட்ட நாமக்கல் கவிஞர் வால்மீகியின் ராமாயணத்தையும் கம்பராமாயணத்தையும் ஒப்பிட்டு ஒரு 5 கவிதைகளை எழுதியிருக்கிறார். அதில் ஒரே ஒரு கவிதையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு புறத்தில் வால்மீகி என்ன எழுதினார், இன்னொரு புறத்தில் கம்பன் என்ன எழுதினார், இரண்டுக்குமான வேறுபாட்டை அல்லது இது என்னவாக இருக்கிறது அது என்னவாக இருக்கிறது என்று தன் அழகிய கவிதை சொற்களால் நாமக்கல் கவிஞர் பாடுகிறார். என்ன பாடுகிறார்? ஒருவன் காற்றுக்குள்ளே போகிறான், நிறைய மலர்களை சேகரிக்கிறான், எல்லா வகையான பூக்களையும் ஒன்று சேர்க்கிறான். வாசனை தருகிற வேர்கள் இருக்கிறது, வெட்டி வேர் இருக்கு இல்லையா, வாசனை தருகிற வேர்கள் இருக்கிறது, அவைகளை சேகரிக்கிறான், பச்சிலைகளை சேகரிக்கிறான். என்னவெல்லாம் காட்டில் கிடைக்கிறதோ அவ்வளவையும் சேர்த்து கொண்டு வந்து ஒரு பெரிய பொதி, பூ பொதியை கொண்டு வந்து ஒருவன் போட்டு விட்டு போகிறான். அந்த பூ பொதியை எல்லோரும் பயன்படுத்த முடியுமா என்றால் பயன்படுத்த முடியும். ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்று கேட்டால் அதை ஒரு அழகிய மாலையாக ஆக்குவதன் வழியாக அதை சிறப்பாக பயன்படுத்தலாம். வால்மீகி ராமாயணத்தையும் கம்பன் எழுதிய காப்பியத்தையும் ஒப்பிட்டு நாமக்கல் ராமலிங்கம் எழுதிய கவிதையை நான் இப்போது வாசித்தாலேயே சொல்லவே உரையாசிரியர் உதவி இல்லாமல் நீங்களே புரிந்து கொள்ளலாம். அவ்வளவு எளிய வார்த்தைகளில் அவர் எழுதியிருக்கிறார். ஆனாலும் கூட உங்கள் வசதி கருதி நான் ஒரு முன்னுரை சொல்லிவிட்டேன். வனத்தில் உள்ள மலர் வகைகள் எல்லாம் கொய்து, வனத்தில் உள்ள மலர் வகைகள் எல்லாம் கொய்து, வாசனை வேர் பச்சிலைகள் பலவும் சேர்த்து. வனத்தில் உள்ள மலர் வகைகள் எல்லாம் கொய்து, வாசனை வேர் பச்சிலைகள் யாவும் சேர்த்து, கனத்ததொரு பூப்பொதியாம் ராமன் காதை வான்மீகி என்னும் தவசி பாருக்கு ஈந்தான். அப்படி ஒரு பெரிய பண்டில் அப்படி கட்டி வான்மீகி போட்டுட்டு போயிட்டான். திரும்பவும் கவனிங்க, வனத்தில் உள்ள மலர் வகைகள் எல்லாம் கொய்து, வாசனை வேர் பச்சிலைகள் பலவும் சேர்த்து, கனத்ததொரு பூப்பொதியாக ராமன் கதையை வான்மீகி என்னும் தவசி கட்டோடு ஈந்தான். இப்ப கம்பன் என்ன செய்தான்? இனத்தை எல்லாம் ஆய்ந்து அறிந்து, இனத்தை எல்லாம் என்னென்ன பூ என்னென்ன வகை, எது வெள்ளை எது சிவப்பு, எது மனம் கொடுக்கும் எது மனம் கொடுக்காது, இனத்தை எல்லாம் ஆய்ந்தறிந்து இணைத்து கோர்த்து மாசு மருவு நீக்கி. கூட கிடக்கும்ல, ஒரு பூ முட்டா இருக்கும், ஒரு பூ வாடி இருக்கும். இனத்தை எல்லாம் ஆய்ந்து அறிந்து இணைத்து கோர்த்து இடை கிடந்த மாசு மருவு யாவும் நீக்கி தனித்த மனம் திகழும் அறம் கமழும் மாலை ஆக்கி தரணிக்கே சூட்டி வைத்தான் கம்பன் தானே என்று எழுதினார். இந்த ஒரு வரியில் ஆழ்ந்த பொருள் இருக்கிறது. அந்த பூப்பொதியை இருந்து ஒரு அழகான மாலையை சூடி கம்பன் தான் அணிந்து கொள்ளவில்லை. நான் ஒரு காப்பியம் எழுதியிருக்கிறேன், என்னை கொண்டாடுங்கள் இல்லை. தன் காப்பிய தலைவன் ராமனுக்கு அதை சூட்டவில்லை. நீங்கள் அதை கவனிக்க வேண்டும். தமிழுக்கு கூட அதை சூட்டவில்லை. மொழியையும் கடந்து சம்பத் சொன்ன வார்த்தை. எப்படி கம்பன் மொழியை கடப்பான் என்றால், நாமக்கல் ராமலிங்கம் சொல்கிறார், இதோ தனித்த மனம் கமழும் அறம் திகழும் மாலை ஆக்கி தமிழுக்கு சூட்டவில்லை, ராமனுக்கு சூட்டவில்லை, தனக்கு சூட்டிக் கொள்ளவில்லை, தரணிக்கே இந்த உலகத்திற்கே கம்பன் சூட்டினான் என்று புகழ்ந்து பாடினார். அப்படி உலகத்திற்கே பாடிய கவிச்சக்கரவர்த்தி கம்பன். அவன் புகழை அவன் பெயரை நிலைநாட்டுவதற்காக இந்த மண்ணில் ஒருவர் தான் வாழ்ந்த காலம் முழுவதிலும் ஐயா அவர்கள் அவருடைய குமாரர் இங்கே இருக்கிறார். நான் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு திருமதி ஜோதி அவர்களும் நண்பர்களும் எனக்கு நிறைய சொன்னார்கள். சாகித்ய அகாடமியின் முதல் தலைவராக இருந்த ராப்பி சேது பிள்ளையை தொடங்கி தமிழறிஞர்கள் ஒருவர் பாக்கி இல்லாமல் அனைவரையும் லால்குடிக்கு அழைத்து வந்து
இயற்றமிழுக்கு புகழும் பெருமையும் சேர்த்த கனகசபை பிள்ளையின் திருவுருவப் படத்தை திறந்து வைக்கும் பெரும் பேறு எனக்கு கிடைத்தது. இன்னொரு புறத்தில் எழில் உரை மன்னன், உபன்யாச சக்கரவர்த்தி என்று தமிழ் மக்களால் புகழப்பட்ட புலவர் கீரன். நண்பர்களே, 10 வயது சிறுவனாக, எனக்கு அப்போது 10 வயது, மதுரையில் எங்கள் இல்லத்திற்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோவிலில் சிவராத்திரி விழாவிற்கு புலவர் கீரன் கர்ணன் பற்றி பேச வந்தார். உடன் அவரது துணைவியார் திருமதி பாப்பா கீரனும் வந்திருந்தார். நான் 10 வயது மாணவன். ஒருவர் இங்கே பேசுகிற போது சொன்னார், கவிதையை வாசித்து விட்டு, தன் சிறிய கவிதையை வாசித்து விட்டு அவர் சொன்னார், நாமெல்லாம் பழுத்த மட்டைகள், கொஞ்ச நாளில் உதிர்ந்து போய்விடுவோம், அடுத்த முறை வரும்போது குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். நான் அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். நான் அவரை பாராட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் என் தாய், என்னை பெற்றவள், ஒரு 10 வயது குழந்தையாக எனக்கு அது விளங்குமா, புரியுமா, தெரியுமா, அறிந்து கொள்வேனா என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், தமிழில் இயற்றமிழில் அறிஞர்கள் யார் பேசினாலும் அந்த கூட்டத்திற்கு அழைத்து போய் தனக்கு பக்கத்திலோ மடியிலோ உட்கார வைத்து அமைதியாக அவர்கள் பேசுவதை கேட்குமாறு என்னை பணித்திருக்கிறார். 10 வயது, பட்டு சட்டையும் ருத்ராட்ச மாலையும், பிறப்பிலேயே கொஞ்சம் லேசாக வளைந்த திருக்கால்களோடு அப்படி சாய்ந்து மேடை ஏறி அமர்ந்து கர்ணன் என்கிற கதாபாத்திரத்தை முற்றிலுமாக கீரன் பேசி முடித்து கர்ணனின் மரணத்தில் கொண்டு வந்து முடிக்கிற போது, நண்பர்களே, பெரியோர்களே, நான் மேலாக சொல்லவில்லை, இந்த சொற்களை பயன்படுத்துவதற்கு நான் தயங்கவில்லை. 5000 பேர் கூடியிருந்த அந்த சிவராத்திரி விழாவில் 5000 பேரும் தங்கள் உறவுக்காரன் ஒருவன் இறந்துவிட்ட துக்கத்தோடு வீட்டுக்கு போவார்கள். அப்படி கேட்பவர் மனதில் ஒரு கதாபாத்திரத்தின் மரணத்தை பதிய வைத்த கீரன் பேசி முடித்து விட்டு கீழே இறங்குகிற போது என் தாயார் சொல்லுவார், மகனே மகனே ஓடு, கார் ஏறி போவதற்குள் ஓடி போய் அவரது கால்களை தொட்டு வணங்கி, சும்மா குனிந்து வணங்காதே, கட்டை விரல் தேடி அதை தொட்டு வணங்கி விட்டு வா என்று என்னை விரட்டுவார். நண்பர்களே, அவரது கால் கட்டை விரலை நான் தொட்டிருக்கிறேன். வாழ்ந்த காலத்தில் கீரனின் கால் கட்டை விரலை தொட்டிருக்கிறேன். இன்று கனகசபை பிள்ளையின் திருவடிகளை தொட்டுவிட்டேன். நான் சொன்னால் நீங்கள் நம்பித்தானே ஆக வேண்டும், பொய்யா சொல்ல போகிறேன். நான் விழுந்து கும்பிடாத காலே கிடையாது. இசையில், இயற்றமிழில், மதுரையில் யார் பேசினாலும், MS சுப்புலட்சுமி, KB சுந்தராம்பாள், மதுரை சோமு, ஜெயகாந்தன், கண்ணதாசன், புலவர் கீரன், குன்றக்குடி மகா சன்னிதானம் என்று இயற்றமிழுக்கும் இசைத்தமிழுக்கும் பங்காற்றிய யார் வந்த போதிலும் அந்த நிகழ்ச்சிக்கு என் தாயார் அழைத்து போவார். காலில் விழுந்து வணங்க சொல்வார். சம்பிரதாயமாக அல்ல, நடிப்பாக அல்ல, பாவனையாக அல்ல, அசலாக குனிந்து அந்த மனிதர்களின் கட்டை விரலை தொட்டு வணங்கி வாழ்த்து பெற வேண்டும் என்று சொன்னார். 10 வயதிலிருந்து 16, 17 வயதுக்குள் நான் விழுந்து கும்பிடாத கால்களே கிடையாது தமிழ்நாட்டில். ஆனால் அதன் பெருமை என்ன தெரியுமா? அந்த பருவத்தில் அறிவிலும், சொல்லிலும், மொழியிலும், இலக்கியத்திலும், அதனால் தோற்றத்திலும் பேரழகு வாய்ந்த அந்த பெரிய மனிதர்களின் கால்களில் விழுந்து கும்பிட்டதால் இந்த குழந்தை இன்றைக்கு யார் காலிலும் விழுந்து கும்பிடாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை மொழி எனக்கு கொடுத்த கம்பீரமாக கருதுகிறேன். அந்த இடத்திற்கு உங்கள் குழந்தைகள் வர வேண்டும் என்று விரும்புங்கள். குழந்தை மருத்துவனாக வர வேண்டும், நல்லது. குழந்தை பொறியாளராக வர வேண்டும், ரொம்ப நல்லது. குழந்தை பேராசிரியராக வர வேண்டும், சிறப்பு. எந்த உயர்ந்த பதவிக்கு வேண்டுமானாலும் குழந்தை வரட்டும். ஆனால் பண்பும் ஒழுக்கமும் மிக்க மனிதனாக குழந்தை வர வேண்டும் என்று விரும்பினால் இலக்கியங்களின் துணையின்றி ஒருவனால் அந்த இடத்தை அடையவே முடியாது. இலக்கியம்தான் அதற்கான தோணி, இலக்கியம்தான் அதற்கான பாதை.
என் தாயார் எனக்கு இட்ட பணியினுடைய விளைவு நான் அறிந்து கொண்டு, எனக்கு அப்போது கூட 10 வயது குழந்தைக்கு என்ன தெரியும், ஆனால் கேட்டதெல்லாம் நினைவிலே இருக்கிறது. இந்த மண்ணுக்கு லால்குடி என்கிற பெயர் பலகை தாண்டிய கணத்தில் இருந்து வியர்த்து கொட்டி துடைத்து துடைத்து தண்ணீர் அறிந்து கொண்டே பேசும் கீரனின் திருவுருவம் தான் எனக்கு நினைவில் வந்து கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள் சாவதே இல்லை, அவர்கள் நிலைவருகிறார். மொழிக்கு தொண்டு செய்தவர்கள் ஒருபோதும் இறப்பதில்லை, அவர்கள் காலத்தை வென்று நிற்பார்கள். அப்படி காலத்தை வென்று நிற்கும் கவிச்சக்கரவர்த்தியின் கம்பனின் புகழை பாடுகிறவர்களும் கம்பனே போல் வாழ்வார்கள். அதற்கான சான்றை இங்கே பார்க்கிறீர்கள். ஒருவேளை இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் குழந்தைகளும் இதுபோல் மொழி கேட்டு கம்பன் மொழி கேட்டு கம்பன் விழாக்களில் பங்கு பெற்று உலகமெங்கும் இருக்கிற கம்பன் விழாக்களில் உரையாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தை நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு அடுத்த ஆண்டு கம்பன் விழாவிற்கு வருகிற போது குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்து கம்பனை, அவன் கவிச்சுவையை அறிமுகப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக நம் முன்னோர்கள் காப்பாற்றி தந்த ஒப்பற்ற இந்த அரிய செல்வத்தை, இந்த விளக்கு அணையாமல் அடுத்த தலைமுறைக்கு கைமாற்றி தருகிற திருப்பணியை நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும் என்று நீங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு, இந்த முன்னுரைக்கும் பட்டிமண்டப தலைப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று, இந்த முன்னுரைக்கும் பட்டிமண்டப தலைப்பிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ரெவென்யூ ஸ்டாம்ப் போட்டி கையெழுத்து போடுகிறேன்.